ஹாய் மக்களே, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ஒரு பூரிக்கிழங்கு அதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்முறையும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு அதையும் நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டு வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம், நடுத்தரமான சைஸாக இருந்தால் ஒரு 4-5 வெங்காயம், இல்லைனா ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நைஸாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு 6 துண்டு அளவு நம்ம விரல் சைஸோட ஒரு 6 துண்டு இஞ்சி அதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு தக்காளி பழத்தை நம்ம அந்த தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி திக்காக வேணும், ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. வேக வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டு அதையும் நம்ம வேக வச்சு இதை மாதிரி தோல் உரித்து மசிச்சு எடுத்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே மூட தேவையில்லை, அப்படியே சும்மா அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருந்தாலே அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கணும். இது பட்டனை போய்ட்டு அடியில் பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அதை பிடிக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த பெருங்காய பொடியை போடணும். கருவேப்பிலை தூவி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் முடித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள்.